வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க. யாரு அந்த அதிர்ஷ்டாலி? யாரு அந்த அதிர்ஷ்டாலி? குபேரன் கோடி கோடியா கொட்ட போறேன். டபுளுக்கு டபுள், டபுளுக்கு டபுள். 5 வச்சா 10, 10 வச்சா 20, 50 வச்சா 100. வாங்கப்பா வாங்க. என்னது குடி குடுப்பக்காரன் நைட்ல எல்லாம் குடி குடுப்பா அடிச்சு காசு வாங்குவானுங்க. இப்ப என்ன ரோட்ல கடை போட்டாங்க? அதான் நம்ம வேலை. டபுளுக்கு டபுள், டபுளுக்கு டபுள். என்ன வேலை? என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற? ஏய் கைச்சாடா, என்னை பார்த்தா வியாபாரம் பண்ற மாதிரியே தெரியுதா? அதான் அத்தை போச்சு. அத்தை போய்க்கு வியாபாரம் பண்ணியா வேலை? இது முன்னாடியே சொல்லிருந்துச்சுன்னா குப்பை போடுற டப்பா, பாத்ரூம் பக்கெட்டு எல்லாம் எடுத்து வந்து போச்சு. நேரா அத்தை போய் வியாபாரம் மாட்டனா? அதிர்ஷ்ட லட்சுமிடா இது, கசமாலம். எது அதிர்ஷ்ட லட்சுமியா? அவ்வளவு குள்ளமா வருது. அட்டை போட்டியில வச்சு அடிச்சு எடுத்து வந்துருக்குற. கையற கசமாலம். தத்திரி கை வச்சுனா லட்சுமி ஓடி போண்டா. லட்சுமி யாரு கூட ஓடும்? அட பெண்ணாடா, லட்சுமி போய் யாரு கூட ஓடி போடுன்ற? உனக்கு கல்யாணம் ஆகி நீ எப்படா குடும்பத்தோட நல்லா இருப்ப? அதனால நீ பிள்ளை காப்பி நோக்கிற. என் கதையை ஓடியா, எனக்கு கல்யாணம் ஆகையா ஆகும் போகுது. இதை வச்சு என்ன வச்ச காட்ட போற? பள்ளி வித்த கட்டுப்பாண்டா. நீ அவங்க ஒப்புறான் பறங்க கூட சேர்ந்து கூத்தாடுங்க பறங்க பசங்களா. நாய் பண்ணின்னு எது வேணான்னு சொல்லு. குரங்குன்னு சொன்ன கெட்ட கோவம் வரும். டேய், ஒண்ணு உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணுமா அடிக்கூடாதா? இப்படியே நின்றுனா அடிக்காது. துட்டை வச்சாதான் அடிக்கும். 2ல 1 எதை செய்யற? இல்லையா போய் நேரு. துட்டை வச்சா அதிர்ஷ்டம் அடிக்காது. நீ தான் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவ. பிள்ளைகா ஈஸியா மாத்திரம் பார்த்தா உஷாராக்குறேண்ணா. ரொம்ப புத்திசாலி தானே என்ன நினைக்கிறேன்? நல்லா தெரியும் எனக்கு. நீ புத்திசாலி. உன் புத்திசாலி தான் ஏமாத்த போறேன் பாரு. உன்ன துட்டை வச்சா அதிர்ஷ்டம் அடிக்க நீ என்ன விவரம் கரெக்டா சொல்லியா? வரைக்கும் முடியா? இதுக்கு முன்னாடியே 10 ரூபா வச்சுன்னு வச்சுக்கா. நீ பின்னாடி அதை எடுத்துட்டு ஓடிட்டு எனக்கு பட்டன் அமைச்ச போட்டுருவ. கரெக்டா சொல்றான். சொல்லியா? அதானே உன் பிளாங்க. அது இல்லடா, இதுல 10 ரூபா வச்சுன்னு வச்சுக்கா 20 ரூபாயா வரும்டா. அதான்டா அதிர்ஷ்ட பொட்டி இது. 10 ரூபா வச்சா 20 ரூபா வருமா? அப்ப 20 ரூபா வச்சா 30 ரூபா வருமா? முட்டாள், 40 ரூபா வரும்டா 20 ரூபா வச்சா. வேலை அது எனக்கு முன்னாடியே தெரியும். நீ கரெக்டா சொல்றேன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நீ உண்மையதான் சொல்ற. என்ன போய் சந்தேகப்பட்டடா. இந்த வேலை யாருன்னா ஏமாத்திக்கிறனா இல்ல எங்கன்னா போய் தான் சொல்லிக்கணும். சொல்லலையே, அவ்வளவு சுத்தமா தானே. வேலையே நானும் இந்த ஊருக்காரன் தான். வேலையை உன் சுத்தம், உன் சுகாதாரம் எல்லாம் தெரியும். வேலையை ஏதோ அத்தி வர்றது 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வர மாதிரி இன்னைக்கு ஒரு தடவை உண்மை சொல்லிட்டேன். போன வாரம் தான் வேலை என்னையும் எங்க அப்பனையும் ஏமாத்தி பணத்தை பிடிங்க சோத்துக்கு அலைய விட்டேன். கொசுவத்து மூஞ்சி எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்குதுங்களா? ஏண்டா மனசால ஒரே மாதிரியாவா இருப்பாங்க? நான் 3 நாளுக்கு முன்னாடியே திருந்துட்டேன்டா. ஏண்டா மக்களுக்கு நான் நல்லது செய்யக்கூடாதா? திருடன் எடுத்துறேன் இப்படியே சொல்லியிருந்தா எப்படா நான் திருந்தணும்? ஆமா, திருடன் தான் சொல்லுவாங்க. பின்ன வேற என்னன்னு சொல்லுவாங்க? நீ திருடனாயா? திட்டு பயனாயா நீ? ஆமா, நான் திருடனா. திருடந்த திருப்பி கொடுக்கணும் தானே இந்த அதிர்ஷ்ட போட்டு நான் தந்துக்கிறேன். என்ன வேலி சென்டிமெண்டா டச் பண்ணிட்டா? ஒரு வேலை உண்மையாவே திண்டிட்டானோ? நீ ஒன்னா 50 வை 100 தரணா இல்லையா பாரு. சரி வைக்கிறேன். அப்படி ஒரு வேலை 100 ரூபா தள்ளினா தருவோண்டா. மனுஷனை நம்புங்கடா. மனுஷனை நம்பலாம் வேலு. ஆனா உன்னதான் எப்படி நம்பதுன்னு தெரியல. ஒன்னால என் குடும்பம் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க விட்ட காசெல்லாம் பிடிக்கிறேன். 50 ரூபா தானே வைக்க சொன்னேன். 50 என்ன 100 கூட வைக்கலாம். 100 வச்சா 200. முதல்ல இந்த 50 ரூபா கைக்கு வருதான்னு பாக்குறேன் வேலு. வை, நல்லா உள்ள வை. என்ன வேலு உள்ள ஏதோ கோயின்னு எல்லாம் கையா எப்படி வரும்? தள்ளிடு ஒட்டி வேலை செய்யணுமா வேணாவா? ஒத்தினாயா வேலை செய்ய போயிட்டு மந்திரம் போடணும்டா. 1க்கு 2 ஆவா, 2க்கு 4 ஆவா. மந்திரம் போட்டா தான் வரும். பொட்டி வேலை செய்யுது. என்னையா பொட்டி வச்சு அரிசி மாவு சலிக்கிற மாதிரி சலிக்கிட்டு? டேய், நான் சலிக்கிறடா. மந்திரம் போட்டுன்றா. ஏன்டா அப்படி பண்ற? போலாம் ஏதோ பண்ணு. எனக்கு 100 ரூபா வந்தா போதும். லட்சுமி 2 4 கொடு, 4 6 கொடு. 4 8 தானே கொடுக்கணும். கணக்க மாத்தி சொல்லி கம்மியா கொடுத்துட்டு போதியா? ஏய், எனக்கு தெரியாதியா மந்தத்தை பத்தியா? சரியா மந்தத்தை கரெக்டா சொல்லி என் காசு 100 ரூபா குத்துறியா? இப்ப நிமிஷி உன் துட்டு எங்கேயும் போல. இப்ப கையை விட்டு பாரு. சொன்ன மாதிரி 100 ரூபா இருக்குமாயா? 100 இருக்கலாம், 5 10 கூட இருக்கலாம். 5 10 என்ன 100 ரூபா வருன்ட்டு 5 10ங்கிற? உன்னுடைய அதிர்ஷ்டம் பொறுத்து தான். ஒண்ணு இறக்கலாம், ஒண்ணு இல்லாத போலாம். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியும். நீ எதனா பார்த்த ஜெலிக்கிறேன்டியா? ஜெலிச்சுட்டேன், மந்திரமும் ஓதிட்டேன். நீ மேல கையை விட்டு பாரு. இருந்தா உன் அதிர்ஷ்டம், இல்லைன்னா ஏன்? என்ன வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுனா, இப்ப வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறா? காசு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி பாக்குறேன். ரெண்டு நோச்சு 100 ரூபா கச்சிச்சு. எப்படியா சொன்ன மாதிரி 50 ரூபா வச்சா 100 ரூபா வந்துச்சு.
அமாசா உனக்கு நேரம் நல்லா இருக்குது அதில் தான் மிஷினுக்கு அள்ளி குத்துச்சு. பரவாயில்லையே, இதே மாதிரி வந்து திண்டா வேலு இவ்வளோ நாள் ஏமாத்திருந்தா இன்னைக்கு ஒரே நாளில் விட்டதை கூட பிடிச்சிடலாம் போல. வேலு இந்தா என் கிட்ட மொத்த காசையும் வைக்கிறேன். யோ வேலு இந்தாயா மொத்தம் 250 ரூபா இருக்கியா, இதை மட்டும் எனக்கு 500 ரூபா மாற்றி கொடுத்துருயா. டேய் வெயிடா வை, 50 குத்த இப்போ 100 குதிச்சு, இப்போ 250 வச்சுக்க, 500 ரூபாய் அடிக்கான். உனக்கு நேரம் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் குபேந்திர கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது. வேலு அதான் 250 ரூபா வச்சுட்டேன், சீக்கிரம் மந்தத்தை ஸ்டார்ட் பண்ணிப்பா, வேலை இருக்குது. டேய் என்ன அப்பப்போ எடுக்குதுன்னா ஜெராக்ஸ் மிஷினா இது? 4 பேர் வந்து ஒரே வழி எடுத்ததுன்னா அதோட சரியா போச்சு. இது அதோட சரியா போச்சா? வேலு என்னையா சொல்ற? அடிக்கடி மந்தம் சொல்ல முடியாதா, எடுத்து குத்தி விடுண்டா, அதுதானே சொன்னேன். என்னக்கா குழம்பு வச்சிருக்கிற வீட்டுல? எங்க வீட்டுல வெறும் கீரை தான் கஞ்சி வச்சுக்கிறேன், கறி மீன் இல்ல. ஏக்கா வீட்டுக்காரல கறி மீன் இல்லாம தின்ன மாட்டேனாக்கா? அந்த வேக்க கதை ஏண்டி கேக்குற? அவனுக்கு ஒரு குழம்பு எனக்கு ஒரு குழம்பு, அவனுக்கு கனி கறி மீன் இல்லைன்னா என் உயிர் எடுத்துறான். என்னக்கா சொல்ற? கறி மீனுக்கு அப்படி நாக்கு தொங்கப்பட்டு கிடக்குறான். ஆமா உங்க வீட்டுக்காரன் என்ன கறி மீன் இல்லாத தின்றான். அது ஏங்கா கேக்குற? பழைய கஞ்சி வச்ச கூட எரு போல மாதிரி குஷ்டு மெல்லாந்து தூங்குறாங்க. டேய் அதோ 2 பேர் வராங்க, அவங்களும் வைக்க சொல்ல வைப்பாங்க. வச்சதுன்னா ஒரே வழி அதிர்ஷ்டம் அடிச்சுதான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. சரியா சரியா அவங்களை பேசி வைக்க சொல்லியா? டேய் நான் சொன்னா பத்தாது, நீயே சொல்லணும். நான் 50 வச்சேன், 100 வந்து இப்போ 250 வச்சுக்கிறேன், 500 ரூபாய் வரும். நீங்களும் வச்சீங்கன்னா உங்களுக்கும் அடிக்கும். நீயும் அப்படிதான் சொல்லணும், அப்பதான் அவங்களும் வைப்பாங்க. 2 பேருக்கும் அடிக்கும். பேசி கொடுத்துறேன், அவங்க கிட்ட அவங்க பேசி. சரியா சொல்றேன்யா, அவங்க துட்டு வச்ச உடனே மந்தத்தை போறியா? மந்திரம் போறேன்டா, முதல்ல அவங்க வைக்கிட்டான். 50 வச்சா 100, 100 வச்சா 200. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. என்னடி இது அதிர்ஷ்ட போட்டின்றான்? 50 வச்சா 100, 100 வச்சா 200. இன்னும் அதான் அது கதையான கதையாக்குது. அம்மா இது கதைதான் இல்லம்மா, நிஜம். 50 ரூபா வச்சேன், 100 ரூபா அடிச்சுது, இப்ப 250 ரூபா வைக்கிறேன், 500 ரூபா வரப்போகுது. அதிர்ஷ்ட போட்டிமா இது? என்னது அதிர்ஷ்ட பொட்டியா? அட்டை பொட்டியை வச்சு அதிர்ஷ்ட பொட்டின்னு சொல்றீங்க? என்னடா அது ஓட்ட ஆட்டு போட்டி வச்சுக்கிட்டு 50 வச்சா 100, 100 வச்சா 200. யாரடா ஏமாத்துறீங்க? ஏமா லட்சுமி உள்ள இருக்குதுமா, லட்சுமி போய் ஏமாத்துறியா? தெய்வத்து போய் சொல்லலாமா? எங்க இருக்குது லட்சுமி? அதை காட்டு. கசமாலாம் அநியாயமா வந்து கை வைக்கிற உள்ள இருக்கிற மிஷின் கெட்டு போய் என்ன பண்ணுவா? மூஞ்ச பத்தியாதுங்க. கசமாலமா? யார பார்த்து கசமாலன்னு சொல்றேன்? கொத்தல மூஞ்சி உள்ள போடும். டேய் அமாசா ஏதோ ஒரு கலவடையாட்டுதுங்க, கபால கை தூக்குறா மூஞ்சி மாதிரி இருக்குங்க. நானே சொல்றேன், அந்த பொம்பளை பச்சா ரவுடி பொம்பளை மாதிரியே இருக்குது. பிரச்சனை வேணாம், மந்தத்தை போடு, என் காசை மட்டும் கூட நான் கிளம்புறேன். இவன் உஷாரான்னு பாக்குறானே, இவங்க 2 பேரும் வைப்பாங்க மொத்தம் சிச்சின்னு கிளம்பலான்னு பார்த்தா இவன் உஷாருன்றானே. டேய் அமாசா நீ ஒண்டிலாம் மந்திரம் சொல்ல முடியாது, அவங்களும் வச்சாங்கன்னா ஒரே வழியா சொல்லுவேன், சொல்லி ஆச்சுன்னா எல்லாரும் பிடிச்சி கொடுப்பேன். ஏமா ஆமாம்மா, நான் 50 ரூபா வச்சேன், 100 ரூபா எனக்கு கட்டுது. சத்தியமா சொல்றேன், இது அதிர்ஷ்ட போட்டிமா, சீக்கிரம் வைங்கம்மா. அக்கா என்னக்கா அம்மாவாசை 50 ரூபா வச்சுட்டு 100 ரூபாய் வந்துச்சுன்னு சொல்றான், இப்போ 250 ரூபா வச்சுட்டு 500 ரூபாய் வருது வேற சொல்றான். இது உண்மையான மிஷின் தான் போல, நாமளும் வச்சு பார்ப்போமா? இப்பதான் வழிக்கு வந்துக்குதுங்க, நம்ம மொத்தம் சுத்திக்கணும். அமாவாசை மாட்டு விட்டு ஓடுறோம். நான் இந்த ஊருக்கு தானே, என் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, சத்தியமா சொல்றேன். 50 ரூபா வச்சதுக்கு 100 ரூபா வந்துச்சுமா, சீக்கிரம் வைங்கம்மா. டைம் ஆவா விஷ்ணு வேலை செய்யாது. இப்ப வச்சீங்கன்னா ஒரே வையா எல்லாரும் பிரிச்சு கொடுத்துருவேன். சரியா எங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறது இருக்கட்டும், இதுல என்ன உனக்கு லாபம்? நான் கூட இது யோசிக்கவே இல்லையே. ஏமா கேட்டீங்கல்ல உனக்கு என்ன லாபம்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நேத்து நைட்டு வந்து லட்சுமி என் கனவுல கிடந்தெல்லாம் போதும், இனிமேல் மக்களும் கூடுறா அப்படின்னு சொல்லி இந்த பொட்டி கொடுத்து, அதனாலதான் அதை வச்சு உட்காந்து. ஏன் வேலை அப்ப மொத்தமா பொட்டி எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்க சம்பாதிச்சுட்டு போலாம். அமாசா லட்சுமி என்ன முட்டாளா? என்ன சொல்லிச்சு தெரியுமா? வேலு நீ ஒரு ஆள் சொன்னாதான் மந்திரத்துல பழிக்கும், அடுத்தவங்களாம் சொன்னா பழிக்காது. அதனால தாண்டா உங்க கையில சொல்லி கொடுத்துருவேன். என்கிட்டலாம் வராத லட்சுமி, ஒன்னு மாதிரி திருட்டு பாயில நம்பி எப்படி வேலை இந்த பொட்டியை குத்திச்சு? அதை நீ லட்சுமி கிட்ட தான் கேட்கணும். இன்னும் 2 நிமிஷம் தாங்குது, லட்சுமி சாப்பாட்டுக்கு போயிடும். அப்புறம் விஷ்ணு வேலை செய்யாது, நீ கட்ட துட்டும் வேஸ்ட். விஜய் 2 நிமிஷம் தான் இருக்கா? ஏமோ என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சீக்கிரம் கையில இருக்கிற நகை நட்டியா எல்லாத்தையும் வைங்கம்மா, லட்சுமி டபுளா கொடுக்குமா. அட போடா போடா புண்ணாக்க, உன்ன மாதிரி என்ன ஏமா சொல்றியா? போடா. ஏமாமா நில்லுங்கம்மா, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்காதுமா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இதே மாதிரி வாய்ப்பு. இங்க பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பி வைங்க, இதுக்கு நான் கேரண்டி உங்க பணம் வரலாம். என்னக்கா இவன் கேரண்டி இருந்தா நம்ம வச்சுதான் பாப்போமே, வந்தா நமக்கு லாபம் தானே. வரலன்னா அம்மாவாசையை புடிச்சுக்குவோம், விட்டுருவோமா நம்ம? விஜய் என்ன பிடிச்சிக்குங்களா? அதேவளே எனக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு டபுளா குடிச்சிரு, உன் பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும். அமாசா உனக்கு டபுள் அடிச்ச லட்சுமி அவங்களுக்கு அடிக்காதான், இவங்களே லட்சுமி அடிக்கிறாங்க.
பாத்தீங்களாமா மூஞ்சி கூட கழுவாத வந்து மூஞ்சி மாரி இருக்கிறீங்க, உங்களை லட்சுமின்றான். இது கூட நீங்க நம்ப மாட்டீங்களாமா? சீக்கிரம் வைங்கம்மா, நம்பிக்கை தாமா வாழ்க்கை. எங்களைய மூதேவின்ற அங்க கண்டி டபுளா வரா கட்டி போட்டான். உனக்கு எதிர பேய் ஓட்டிருந்தா. ஏய் ஓட்டத்தை இருக்கட்டும், இன்னும் ஒரு நிமிஷம் வைங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தாமா இருக்கு, சீக்கிரம் வைங்கம்மா. என்னம்மா நீங்க நம்பிக்கை இல்லாம கண்ணாக்கு எதிரா உனக்கு. நகைய கழிச்சில போட்டுக்கிறா, அதை கழிச்சு வைமா, 10 பவுனா வந்துடும். முதல்ல 2 சவரம் வழியில மாந்திரம் உள்ள வச்சுக்கிறாரு, 4 சவரம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதான் வச்சுட்டாங்க இல்லையா, சீக்கிரம் மஞ்சள் ஆரம்பியா. கைத்து 5 சவரம் போற அத்திய வைடா, ஒரே குத்துருவேன். டைம் ஆகுதுடா. யோ ஒரு நிமிஷம் தான் இருக்க, முதல்ல இதுக்கு பாரியா. மந்தத்தை ஆரம்பிக்கிறா இல்ல பிரச்சனை எடுத்துக்கிட்டுமா? ஐயோ வச்சுதான் பிடிக்குவாங்க போடுங்க. சரி மொதல் ஆரம்பிச்சு ஓடித்தான். கொஞ்சம் எல்லாம் தள்ளி நில்லுங்கம்மா. எங்களை தள்ளி நீங்க சொல்ற உனக்கு தெரியாதுமா, பக்கத்துல நின்னா உன் பீட அண்டி மெஷின் வேலை செய்யாம போயிடுமா. கரெக்டா சொன்ன. ஆமா சார், நீ சொன்னது போதும். நான் மந்திரம் ஆரம்பிக்கிறா. டாபரு டிபிரி டபரா டபரா. எது டாபரி ஜூபிரியா? யோ என்ன மந்திரத்தை மாத்தி சொல்லிச்சிருக்க? டேய் ஆமா சார், நீ முன்ன ஒரு ஆள் வச்சிருந்த அந்த மந்திரம், இப்போ இவங்க 2 பேரும் வச்சுக்கிறாங்க. இந்த மந்திரம் சொன்னா தாண்டா வெளியே வரும். என் வீட்டுக்காரர் வந்துடும். மந்தத்தை சொல்லியா சொல்லி எடுத்து முடியா? கம்முனு இருக்கோம். லட்சுமி கூப்பிட்டு மேல. லட்சுமி. அப்புறம் சரி சுத்தி கிளம்புறா. ஓகே இருக்குது சுட்டி கிளம்ப போறியா? யோ என்ன சொல்ற? ஆமா சார், நீ தேவ பாசடா. அந்த பாசை உனக்கு எதுவும் புரியாது. இருக்கத்த எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடு அப்படின்னு சொல்றா லட்சுமி. அப்படியா சொல்லி எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்குது. ஏய் கும்பலா வானத்தை பார்த்து கையெழுத்து கும்பிடுங்க, அப்பதான் சொல்லு உங்களுக்கு. எதையா பாருங்க, கும்பிடுங்க. 250 ரூபா வச்சிருக்கிறேன், கூட ஒரு 10 போட்டு 510 ரூபாயா கொடுத்துருமா. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறான். நான் கேட்க போறேன். எனக்கு நான் 4 சவரம் இல்லை, எனக்கு 8 சவரமா முடியும். அம்மா லட்சுமி அம்மா தாயே, இந்த பொம்பளை மாதிரி பேராசை புடிச்சுலாம் நான் கிடையாது. 1 சவரன் வச்சிருக்கிறேன், 4 சவரன் கொடுத்துரு தாயே. பேராசி பிடிச்சிடுங்க. 1 சவரம் வச்சுட்டு 4 சவரம் கேட்குது, 2 சவரம் வச்சுட்டு 8 சவரம் கேட்குது. இவங்களுக்கு அல்வா கொடுக்க வேண்டித்தான், எல்லாத்தையும் மாதிரி சுற்றி வேண்டித்தான். நல்லா வேண்டுங்க. மிஷின் ஒர்க் ஆயிடுச்சு. டபுளுக்கு டபுள் அடிக்கும். அப்படியே கண்ணை மூடிடுங்க, கரகாதிங்க. மிஷின் ஒர்க் ஆயிடுச்சு. தாயே எனக்கு 10 சவரமா கொடுமா தாயே. லட்சுமி தாயே, தாயே எனக்கு 8 சவரன் தான் கொடுத்தாயே. 10 ரூபா தான் மேல போட்டு குடின்னு கேட்டு இருக்கேன், அதுல கைய வச்சிடாத லட்சுமி. என்ன இந்த ஆளை காணோம்? நான் கேரண்டி சொல்லியடா, இப்ப என்ன பதில் சொல்ல போற? இருங்க அவசரப்படாதீங்க. அவன் தான் ஏதோ அவசரம் போயிருப்பான். மெஷினுக்கு தானே இருக்குது. லட்சுமி எதனா டபுள் ஆக்கி கொடுத்துருக்கோம். என்ன இது திரிசூலம் நம்ம எல்லாருக்கும் ட்ரிபிள் ஆகி தருது போல. ட்ரிபிள் ஆகி தரும்பதா? டேய் பட்ட நாமத்தை போட்டு வைக்கிறேன். இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.